விஜய் சார். விஜய் சார் 39 பேரை கொண்டுட்டீங்கல்ல. 39 பேரை கொண்டுட்டு தார்மீக பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்டு போய் கூட களத்தில் நிற்காமல் போய் பனையூரில் படுத்துட்ருக்கீங்க. வாட் சார், இட்ஸ் வெரி ராங் சார். திருச்சி விமான நிலையத்தில் உங்களை நோக்கி கேள்வி கேட்குறாங்க, 30க்கும் மேற்பட்டவர் இறந்துருக்காங்கன்னு. திருச்சி ஓடுறீங்க, அங்கே நின்று உங்கள் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சிருக்கணும்ல. நீங்கள் தான் திமுகவுக்கு மாற்றாச்சு, எங்கே மாறுறீங்கன்னு நான் சொல்கிறேன். அங்கே திமுகவில் இருக்க எந்த எம்எல்ஏவோ, எந்த எம்பியோ, எந்த மாவட்ட செயலாளரோ, உதயநிதி ஸ்டாலினோ யார் நின்றுருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா அவங்க அங்கேயே களத்தில் இறங்கி நின்றுருப்பாங்க. போய் கரூர் ஜிஹெச் வாசலில் நின்றுருப்பாங்க, மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு மாற்றுன்னு சொல்லி போய் பனையூரில் படுத்துக்கிட்டீங்க. நீங்கள் இங்கே தான் மாறுறீங்க. இதுதான் பண்ணையார்த்தனம்னு சொல்கிறோம். சூப்பர் சார், நீங்கள் மாசு சார். இதில் சில பேர் வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணான்னு ஃபயர் விடுறாங்க. பாதிப்புக்கு உள்ளானவங்க கூட போய் நிற்கிறது தாண்டா கரெக்டான விஷயம். பாதிப்பை ஏற்படுத்தினவங்க பின்னாடி நிற்கிறது இல்லை. இந்த இடத்துல விஜய் அண்ணா பாதிப்பை ஏற்படுத்தினவர். பாதிப்புக்குள்ளாகி 39 பேர் செத்துருக்காங்கல்ல, நம்ம போய் அவங்க பக்கத்தில் நிற்கணும், அவங்களுக்கு ஆறுதலாக நிற்கணும், அவங்களுக்கு துணையாக நிற்கணும். வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா. அவர் தெரு வாசலில் கூட யாரும் நடமாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா நிர்வாகிகளை கூட தெருக்குள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே சேஃபாக உட்காந்துருக்காரு. அட்லீஸ்ட் இந்த சுற்றுப்பயணத்தை நான் தற்காலிகமாக நிறுத்துகிறேன், இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காமல் நான் என் கட்சி கட்டமைப்பை சரி பண்ணுறேன், அதை சரி பண்ணதுக்கப்புறம் நான் இனிமேல் சுற்றுப்பயணம் வரேன், அது வரைக்கும் இதை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னாது சொல்லியிருக்கணும். இந்நேரம் வரைக்கும் எதுவும் சொல்லலை. அவர் ஊருக்குள்ளே வர்றதுக்கு உதவி செஞ்ச போலீஸ்க்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு அந்த கட்சி கூட்டத்தை. ஆனால் இப்போது போலீஸ்காரங்க சரியில்லை, போலீஸ்காரங்க சரியான பாதுகாப்பு வழங்கலை. சார், நீங்கள் 10,000 பேர் வரைக்கும் வருவாங்க அப்படின்னு அனுமதி வாங்கியிருக்கீங்க, அங்கே 30,000 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. சார், நீங்கள் சொன்ன கட்டளைகளை உங்கள் கட்சிக்காரங்களே மதிக்கலை சார். அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன சொல்கிறது, நடவடிக்கை எடுங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் போய் முதலமைச்சர் நாட்களில் உட்காரலாம். இவ்வளோ பெரிய தற்கொலை கூட்டத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க. சாரி, நீங்களே அப்படி தான் சார் இருக்கீங்க. தற்கொலை சார், மாற்றிக்கோங்க.